நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு 3D வீடியோவை ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜ் நீங்கள் யாரோட ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களோட இமேஜஸை வச்சு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு தேவையானது நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டு. அந்த ப்ரீசெட்டில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, டைரக்ட் லிங்காக தான் இருக்கும். அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ண போகிற இமேஜில் பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் எடிட் பண்ண போகிற இமேஜஸில் இந்த மாதிரி பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ணி அதுவும் HD குவாலிட்டியில் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இதுக்கடுத்து இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டு, அந்த ஃபாண்டு அதாவது நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டை உங்களுக்கு நான் லிங்காக கொடுக்கவே இல்லை. ஏன்டா நான் யூஸ் பண்ணதான் நீங்கள் பண்ணணும் அப்படிலாம் தேவையே இல்லை. உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டை நீங்கள் எப்படி ஃப்ரீயாக எங்கேருந்து எடுக்கிறேன்னு நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இந்த 3 ஸ்டெப்பை வச்சு தான் இந்த வீடியோவே ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நாம் இந்த ஃபோட்டோ வந்து HD குவாலிட்டியில் கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நீங்கள் போய் ஏதாவது ஆன்லைனில் வெப்சைட் அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு குவாலிட்டி வந்து கம்மியாகும். அதில் மேக்ஸிமம் சைன்இன் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே இந்த ஃபோட்டோ ரூம் அப்படின்ற ஆப் இருக்கும். இந்த ஆப்பில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஃபோட்டோவை HD குவாலிட்டியில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு கீழே இருக்க இந்த ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோ அப்படின்ற கொடுத்தீங்கன்னா உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் கட் பண்ண போகிற இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இமேஜை செலக்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்கேன் ஆகி கட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ கட் ஆனதுக்கப்புறம் இதை PNG பேக்ரவுண்டாக கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு இந்த மூணாவது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். இந்த மூணாவது இருக்க ஆப்ஷனை டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த மாதிரி PNGயாக ரெடி ஆயிடும். இப்போ இந்த கீழே இருக்க எக்ஸ்போர்ட் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் HD குவாலிட்டியில் நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகி சேவ் ஆயிரும், நம்மளோட ஃபைலில் வந்து வந்துடும். ஸோ இப்போ இமேஜ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சா. இதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து ஃபாண்டு, இந்த மாதிரி ஃபாண்ட், அதாவது நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்லாம் எப்படி எடுக்கிறேன்னா அதுக்கு உங்கள்கிட்ட குரோம் ப்ரௌசர் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் என்ன சர்ச் பண்ண போகிறோம்னா நாம் டாஃப் ஃபாண்ட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டாஃப் ஃபாண்ட் அப்படின்ற இந்த வெப்சைட்டை சர்ச் பண்ணிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக ஃபாண்ட்ஸ் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஆல் த நியூ ஃபாண்டுன்றதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி கேட்டகரிஸ் வைஸாக, அதாவது மொத்தம் 300 இதில் எக்கச்சக்கமாக 600 பேஜஸ்க்கு மேலே இருக்கும். ஸோ இதை நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்டு பிடிச்சிருக்கோ அதுக்கு நிறைய டவுன்லோட் இருக்கும். அதை டச் பண்ணி நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆப்குள்ளே இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபாண்டை டவுன்லோட் பண்ணுறதுலாம் சரி, அதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆப்பில் இன்புட் பண்ணணும்னு தெரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதில் ரொம்ப சின்ன வேலை தான், அதை நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸாக கூட ரெடி பண்ணி போடுறேன். இப்போ நமக்கு ஃபாண்டு ரெடி ஆயிடுச்சு, இமேஜும் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் வச்சு எப்படி வீடியோவை ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாமா. இப்போ வீடியோ ரெடி பண்ண நமக்கு ப்ரீசெட் தேவை. அந்த ப்ரீசெட்டை நீங்கள் இன்புட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போய் அந்த ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் உள்ளே வந்தோடனே உங்களுக்கு ஃபாண்டெல்லாம் மிஸ்ஸிங் அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க ஃபாண்டை இந்த டெக்ஸ்ட் எல்லாத்துலேயுமே சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க டெக்ஸ்ட்டில் ஒரு ஃபாண்டை சேஞ்ச் பண்ணிங்கன்னா அடுத்து ரெண்டாவது இருக்க டெக்ஸ்ட்டில் வேறு ஃபாண்டை சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்க ஸ்டைலாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 3D ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோவில் நம்ம எந்த இடத்துல இமேஜஸை சேஞ்ச் பண்ணுறதுன்னு கரெக்டாக தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வாங்க, கீழே மொத்தமாக கீழே போயிட்டீங்கன்னா கீழே பார்த்தோன்னா சாங்கு, அந்த 3D ஆப்ஷன், அதுக்கடுத்து பேக்ரவுண்ட் இருக்கும். அது முடிஞ்ச போக அடுத்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஸ்டார்டிங்கில் ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பேக்ரவுண்டை ஜஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இப்போ ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ், அதாவது இப்போ வந்து அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜாக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியாக அந்த ஃபஸ்ட்டு இதில் சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அப்படியே அடுத்த பீட் மார்க் மூவ் பண்ணுங்கள். அடுத்த பீட் மார்க் மூவ் பண்ணால் அடுத்து ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கும். அதுக்கு மேலே இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் தான். அடுத்து ரெண்டாவது இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில், ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜாக செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ப்ரிவியூவில் பார்த்த ரிசல்ட் மாதிரியே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஈஸியாக வந்து ஆட் ஆயிடுச்சா. இதுக்கு அடுத்து மூவ் பண்ணுங்கள். அடுத்த பீட் மார்க் போயிட்டு அடுத்து ஒரு ஆரஞ்சு கலர் அதுக்கு மேலே இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிட்டு அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில், ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணால் தான் ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நானே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இருக்க இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணால் தான் இந்த சைடு இருக்குது. ஸோ கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சா. இதுக்கடுத்து அப்படி என்ன பண்ணால் அடுத்த பீட் மார்க், இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பீட் மார்க்காக மூவ் பண்ணி அப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அந்த சேஞ்ச் ஆகிறது எல்லாமே எந்த இடத்துல நம்ம எந்த இமேஜை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்ற உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த சென்டரில் இருக்க அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணி இந்த இடத்துல நான் எடிட் பண்ண போகிற என்னோட இமேஜ். ஸோ எந்தெந்த இடத்துல நான் என்னோட இமேஜை சேஞ்ச் பண்ணுறனோ அதே மாதிரியே நீங்களும் உங்களோட இமேஜை அந்தந்த இடத்துல மட்டும் கரெக்டாக சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
இந்த 8.7 செகண்டுட்டு ஒரு பீட் மார்க் இருக்கா, அந்த இதில் மட்டும்தான் நான் வந்து என்னோட இமேஜை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி வீடியோட நடுவில் ஒரு இடத்துலையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் எந்தெந்த இடத்துல உங்களோட இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்றே தெரியாமல் இருக்கீங்க. நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் வந்து செட் ஆகும். இப்போ அதுக்கடுத்து அடுத்த பேக்ரவுண்டை டச் பண்ணுங்கள். அதை நீங்கள் டச் பண்ணும்போது அந்த பேக்ரவுண்டை சுற்றி செலக்ட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கிழக்க கலர் அண்ட் ஃபில்ஸ் அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எடிட் பண்ண அப்புறம் அடுத்து ஏதாவது ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியாக வந்து இந்த இடத்துலையும் சேஞ்ச் ஆயிடுச்சா. சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பீட் மார்க்காக மூவ் பண்ணுறீங்க. மூவ் பண்ணி இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர ஜஸ்ட் அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டுக்கு பதிலாக உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை உங்களோட இமேஜை வச்சு நீங்களே மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லாஸ்ட் வர தெளிவாக பண்ணி காட்டுறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது அப்படிலாம் நீங்கள் கவலைப்பட வேணாம். இந்த வீடியோ ஒன் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணாலே போதும், எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்குது, அதில் நீங்கள் அதே மாதிரியே உங்களோட இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட லாஸ்ட் வர நம்ம இமேஜ் எல்லாமே பர்ஃபெக்டாக சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து இதை இன்னும் கொஞ்சம் எஃபெக்டாக இன்னும் உங்களுக்கு ஸ்டைலாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்டா, இதில் அங்கங்கே நான் லிரிக்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த மூவ் பண்ணினா இப்போ இந்த இடத்துல டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த டெக்ஸ்ட்டில் வந்து கலர் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்க அந்த ட்ரெஸ்ஸோட கலரே நான் கொடுத்துருக்கேன்னா அதை உங்களோட ட்ரெஸ்ஸோட கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த கீழே இருக்க டெக்ஸ்ட் ஒயிட் கலராகவே இருக்கட்டும். அந்த மேலே இருக்க டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு அந்த கலர் அண்ட் ஃபில்ன்ற ஆப்ஷனில் போய் இப்போ உங்களுக்கு என்ன கலர், நீங்கள் என்ன கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கீங்களோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இந்த மாதிரியான வீடியோவை உங்களோட ஸ்டைலில் நீங்களே மேக் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு எது ஹைலைட்டாக தெரியுதோ அந்த கலரை இந்த சைடில் இருக்க டெக்ஸ்ட்டில் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எஃபெக்ட் இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கடுத்து இதில் இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.